ராமர் அது தோழாத ஒரு தோல் வீரன், யார்ட்டையுமே தோத்தது கிடையாது. அவர் முன்னாடி நிக்கிறதுக்கே ஆள் கிடையாது. இப்ப இந்த சீதாதேவியோட உருவத்துட்டு தோத்துட்டாராம். அந்த கண் வீச்சுல இவரால் நிற்க முடியலையா, அதுல தோத்துட்டாராம். இந்த சொக்கட்டான்ல ராமர் தோத்துட்டார் அப்படிங்கிற. தோத்துட்டா பந்தயப்படி என்ன பண்ணணும், இந்த மரத்துல கட்டணும். கட்டணும்னா கயிறெடுத்து கட்டுறது இல்ல, இந்த சரத்தாலே கட்டுறாளாம். ராமரை அழைச்சுன்னு போறா, இழுத்துன்னு போய் அந்த மரத்துல நிக்க வைக்கிறா. வச்சு இந்த சரத்தால கீழே இருந்து மேல வரைக்கும் அப்படியே சுத்துறா. சரத்தாலே இவரை கட்டிடுறா. கட்டிட்டு அங்கிருந்து போய் தன் காரியங்களை பார்த்துட்டு இருக்கா. சித்த நாளை கழிச்சு வந்து பாக்குறா, அந்த சரத்தோட அப்படியே நிக்கிறார். என்னது இது, அவுத்துக்க தெரியாதா உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறாளாம். ஏன் ராமர் அவுத்துக்கப்படாதா, எப்பேற்பட்ட சங்கிலி போட்டு கட்டினாலும் அவர் அவுத்துன்னு வர முடியுமே அப்படின்னு கேட்டா, இது பிரேமையில கட்டினதான், இது அப்படி அவுத்துறக்கூடாதான். அதுவும் இல்லாம இந்த சரத்தை தொடுக்க அவ்வளவு பாடுபட்டு இருக்காதான், அந்த சரத்தை நாசம் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே இருந்தாராம்.